ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ரன்னிங் ஒயர் தான். இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த பாக்ஸ் நாட்டில் தான் ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் நாட்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அப்போனா அதில் நம்ம போடக்கூடாது. அதுக்கு பக்கத்து நாட், இந்த பாக்ஸ் நாட் இருக்குல்ல, இதில் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். இந்த ஒயரை இதுக்குள்ளே இப்படி வச்சு டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடித்து சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாக்ஸ் நாட். ஓகேங்களா? இதே மாதிரி இது நான் ஃபுல்லாக இப்போ போட்டுட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து பாக்ஸ் நாட்டு இது போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட ஆம்லா நாட் ஃபஸ்ட்டு நாட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நாட்லேயும் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆம்லா நாட்டும் இந்த ஆம்லா நாட்டும் கிராஸ் ஆகுது. இந்த ஆம்லா நாட்டும் இந்த ஆம்லா நாட்டும் நமக்கு கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆம்லா நாட் போட்டுடலாம். அடுத்தது வந்து ரெண்டாவது இது இப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஆம்லா நாட் போட்டுடலாம். ரெண்டாவது ஒயரை இப்படி அது கிராஸ் பண்ணிக்கலாம். தேர்டு ஒயரை இப்படி டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மேல் பக்கமும் செகண்ட் ஒயரை ஃபஸ்ட் நாட்டில் விட்டுடலாம். தேர்டு ஒயரை ரெண்டு நாட்லேயும் சேர்த்த மாதிரி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம இப்போ ஒயரெல்லாம் டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இங்கே 2 ஆம்லா நாட் போட்டோம். இப்போ இங்கே நமக்கு ஒரு 3வது ஆம்லா நாட் வரணும். ஆனால் நம்மள்ட்ட இப்போ ஒரு ஒயர் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனில் 4 ஒயர் ஜாயின் பண்ணோம், அந்த 3 அடி. அதில் இன்னும் 4 இருக்குது. அதில் இப்போ ஒரு ஒயரை நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். செகண்ட் ஒயரை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேர்டு வந்து நம்மளோட அந்த 3 அடி ஒயரை இது மேலே வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட பள்ளம் பகுதி நீட்டு ஒயராக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒயரை நம்ம சொருவி விட்டுடலாம். 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. உள்பக்கம் ஒயரை சொருவியாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், 3 பாக்ஸ் நாட் இருக்குது, அதை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 பாக்ஸ் நாட்டையும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 ஒயரு ஜாயின் ஆகுது, இந்த 2 ஒயரு ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட ஒயரை ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது ஒயரை வந்து இந்த கிராஸாக நம்மளோட இந்த 3 அடி ஒயரை வச்சுக்கலாம். 3 அடி ஒயரை இதில் வந்து முதல்ல எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வைக்க போகிறோம். இதில் வந்து பள்ளம் பகுதி நீட்டு பகுதியாக இருக்கணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளம் பகுதி அதில் நீட்டு பகுதியாக வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஒயரெல்லாம் நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை உள்பக்கமாக இப்படி திருப்பி விட்டு உள்பக்கமாக நம்ம சொருவி விட்டுறலாம். ஓகேங்களா? உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க கையோட. இல்லை நமக்கு வந்து அது சொருவ முடியாது, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான். அடுத்த இதையும் நெல்லிக்காய் முடிச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்தது தேர்டு நெல்லிக்காய் முடிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது லைனை முடிச்சிருக்கோம். ரெண்டாவது லைன் முடிக்கல, ஒரு பக்கத்தில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாவது லைன் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் வந்து நமக்கு 3 பாக்ஸ் நாட் தான் வரணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்கே சென்டரில் ஓகேங்களா 3 தான். ஃபஸ்ட்டு லைன்லேயும் 3, செகண்ட் லைன்லேயும் 3 இதாக வரணும். அடுத்தது 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இந்த 3 பாக்ஸ் நாட் வருதுல்ல,
அதுக்கு பக்கத்தில் தான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எங்கே ஒயர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சைடு பகுதியில் 3 பாக்ஸ் நாட் வருது ஃபஸ்ட்டு 2 லைனில். ஓகேங்க? ஃபஸ்ட்டு லைன்லேயும் 3 பாக்ஸ் நாட், செகண்ட் லைனு 3 பாக்ஸ் நாட். அதில் வந்து நம்ம 3 நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம் 2 லைன்லேயும். அதில் வந்து அந்த பாக்ஸ் நாட் பக்கத்தில் இருக்கிற ஒயர் இடத்துல அந்த நெல்லிக்காய் முடிச்சில் தான் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது இப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம பாக்ஸ் நாட் தான் போட்டுப்போம். ஓகேங்களா? இதே மாதிரியே பாக்ஸ் நாட் போட்டு வந்து நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். அடுத்த இதுவும் எப்படி போடுறது, இந்த சைட்லையும் எப்படி போடணுங்கிறத காட்டிடுறேன். இது இங்கே இருக்கிற பாக்ஸ் நாட் எல்லாமே போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு வாங்க. போட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சும் இந்த நெல்லிக்காய் முடிச்சும் இப்படி கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இதுவும் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். அப்போ இங்கே மேலே இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஒயர் தனியாக நிற்கிது. இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே 3 பாக்ஸ் நாட் போடுறோம்ல, அந்த இடத்துல தான் ஒயரை ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சோட ஒயர் நமக்கு சும்மா தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடணும். ஓகேங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக அதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுலேயும் வந்து ஒரு லாஜிக்காக சொல்லி கொடுத்தா இன்னும் உங்களுக்கு வந்து மெமரியில் நிற்கும். அதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம். இப்போ இங்கே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ செகண்ட் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம். இப்போ செகண்ட் நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ தேர்ட் நெல்லிக்காய் முடிச்சுக்கு நமக்கு இங்கே ஒரு ஒயர் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம எத்தனாவது ஒயர் சொருவுறோம் சொல்லுங்கள்? நம்ம 6வது 7வது ஒயர் இந்த இடத்துல சொருவுறோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 சொருவியாச்சு. ஃபஸ்ட் லைனில் 4 முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே 2 சொருவியாச்சு. இப்போ இங்கே 7வது ஒயர் சொருவுறோம். ஓகேங்களா? 7. அப்புறம் இன்னும் ஒரு ஒயர், அது 8. இங்கே சொருவிக்கலாம். ஒயரை மடிச்சுட்டு இப்படி இதை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இந்த ஒயரை நம்ம உள்ளே விட்டுக்கலாம். எப்பவுமே இதே தாங்க. நம்ம பள்ளம் பகுதி இதில் வந்து நீட் ஒயராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டுடலாம். இப்போ நான் அந்த ஒயரை உள்ளே சொருவி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற 3 பாக்ஸ் நாட்டையும் போட்டு முடிச்சுருங்க. இப்போ நம்ம 3 பாக்ஸ் நாட் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுவோம். எங்கே ஜாயின் பண்ணுவோம்? ஸோ இந்த பாக்ஸ் நாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இங்கே நெல்லிக்காய் முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். நம்மளோட அந்த 3.25 அடி ஒயர் லாஸ்ட் ஒயரே தான் ஃபினிஷ் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? எப்பயுமே பள்ளம் பகுதி நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. இப்போ இன்னும் நமக்கு இங்கே எத்தனை நெல்லிக்காய் முடிச்சு வரணும்? இன்னும் 2. ஏன்னா மொத்தம் 3 நெல்லிக்காய் முடிச்சில்ல. ஸோ இன்னும் 2 நெல்லிக்காய் முடிச்சு நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம 2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ 3வது நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இப்போ நம்ம 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. போட்டு பாருங்கள், இங்கே மேலே ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒயர் நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? பாக்ஸ் நாட் தான் போடுவோம். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் நாட்டையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல இன்னும் நமக்கு எத்தனை பாக்ஸ் நாட், இந்த 2வது லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எத்தனை பாக்ஸ் நாட் வருதோ அதை நம்ம இப்போ போட்டுடலாம்.
இப்போ நம்மளோட பாக்ஸ் நாட் முடிஞ்சிருச்சு பாருங்கள். நமக்கு செகண்ட் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதா இருந்தால் நம்மளோட ரன்னிங் ஒயரை அங்கே பின்னாடி தான் நம்ம இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி பின்னாடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போடுறோமோ அந்த பாக்ஸ் நாட்டை நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக தள்ளி விடுங்க. கீழ் பக்கமாக தள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அதை மேல் பக்கமாக தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இந்த ஹோல்குள்ளே விடணும். ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ஒயர் இருக்குல்ல அதை இந்த இதுக்குள்ளே விடணும். இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். இப்போ அதையும் டைட் பண்ணியாச்சு. நம்ம ரன்னிங் ஒயரையும் இப்படி எடுத்துடணும். இதையும் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஏணிப்படி முடித்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாக்ஸ் நட் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் பாக்ஸ் நாட்லாம் நம்ம போட்டு வரோம். போட்டு வந்து இங்கே 2 ஒயர் நமக்கு கிராஸ், அதாவது இங்கே போகிற ஒயர் வரையும் நம்ம வந்து பாக்ஸ் நட் போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆச்சு. அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒயர் கிராஸ் ஆச்சு. அங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, இங்கே ஒரு ஒயர் தான் இருந்தது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம். 3.25 அடி. ஓகேங்களா? ஜாயின் பண்ணி நெல்லிக்காய் முடிச்சு அப்புறம் உள் பக்கமாக 3 பாக்ஸ் நாட்டை. ஓகேங்களா? இந்த இடத்துல 3 பாக்ஸ் நாட்டை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, அதுக்கப்புறமா இங்கே 2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அப்புறம் இங்கே பாக்ஸ் நட் என்னவோ போட்டு அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் லைனும் போட்டு வந்தோம். செகண்ட் லைனும் போட்டு வந்து அதில் வந்து இங்கே மேலே ஒரு ஒயர் நெல்லிக்காய் முடிச்சு போச்சு. அந்த நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து ஒரு ஒயரில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட நெல்லிக்காய் முடிச்சு. அதுலேருந்து ஒரு ஒயரில் பாக்ஸ் நட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி போட்டுட்டு அடுத்த இதிலேருந்து நம்ம ஒரு 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். 1 2 அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரியே 3வது நெல்லிக்காய் முடிச்சுக்கு திரும்பி நம்ம இந்த இடத்துல ஒரு ஒயரை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் 4 பக்கமும் ஒரு ஒயர் ஜாயின் ஒரு ஒயர் 4 ஒயர் ஜாயின் பண்ணோம். இப்போ 2வது இதுலேயும் ஒரு ஒயர் 4 ஒயர், அந்த 8 ஒயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே உள் பக்கம் பாக்ஸ் நாட் வந்து 3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைன்லேயும் 3 பாக்ஸ் நாட், செகண்ட் லைன்லேயும் 3 பாக்ஸ் நாட். அந்த 3 பாக்ஸ் நாட் பக்கத்தில் இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கத்துலேயும் நம்ம வந்து அந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கே ஜாயின் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெல்லிக்காய் முடிச்சு 3 போட்டு இங்கேயும் வந்து இந்த அகலம் பகுதியில் வர இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடுறோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 3வது லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, இதான் நம்மளோட ரன்னிங் ஒயர். ஓகேங்களா? ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நாம் வந்து இதில் தான் பாக்ஸ் நாட் போட்டோம். ஸோ எப்போயுமே பாக்ஸ் நாட் எதில் ஏணிப்படி முடிச்சு போட்டோமோ, நம்ம எப்போயுமே ஏணிப்படி முடிச்சு எது போட்டோமோ அது அடுத்த பாக்ஸ் நாட்டில் தான் அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் நாட்டில் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் 3வது லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3வது லைன் போட போகிறோம். இப்போ இது பக்கத்து பாக்ஸ் நாட், இதில் தான் நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட பக்கத்து பாக்ஸ் நாட்டில் தான் எப்போயுமே அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கேயும் வந்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கிற வரையும் போட்டுடலாம். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3வது லைன் போட்டுட்ருக்கோம். 3வது லைனில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சு வந்தால் போதும். ஃபஸ்ட்டு லைனில் 3, செகண்ட் லைனில் 3, நம்ம 3வது லைனில் நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சு. ஸோ அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த 3 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் சென்ட்ரு பகுதியில் தான் வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இங்கே 2 நெல்லிக்காய் முடிச்சிருக்கீங்களா, அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கிட்டா பாருங்கள் இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு அடுத்தது இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுட்டு 2 ஒயர் கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்படி கிராஸ் ஆகுது. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சில் ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரை நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். அதேமாரி இந்த இடத்துல இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சுலையும் ஒரு ஒயர் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சில் ஒரு ஒயரை நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஏன்னா நம்ம அந்த 3 நெல்லிக்காவுக்கு நடுவில் 2 நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் ஒரு ஒயரை பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் 2 ஒயர் இப்படி கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்ம இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே நமக்கு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒயர்லேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். அடுத்தது இங்கே 3 பாக்ஸ் நாட் இருக்குது. அந்த 3 பாக்ஸ் நாட்லேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 பாக்ஸ் நாட்லேயும் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸ் நாட் போட்டுடலாம். அதே மாதிரியே இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பாருங்கள், இந்த 3 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் தான் நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இது 2ம் கிராஸ் ஆகுது, இது 2ம் கிராஸ் ஆகுது நமக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒயரை அனாதியாக நிற்கிது. அதை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட்டாக போட்டுக்கலாம். எதுக்கு அதை பாவும், அது விடக்கூடாது நம்ம, அதனால் அதை பாக்ஸ் நாட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம். இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் சென்டர் பகுதி. ஓகேங்களா? நெல்லிக்காய் முடிச்சு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி டக்குன்னு போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லும் போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கண்டிப்பாக எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாகவே போடுறேன். கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு தான் நான் போடுறேன். இல்லைன்னா நான் ஒரு பக்கம் மட்டும் போட்டுருவேன். நான் 2 பக்கமும் போட்டு காட்டுறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பக்கமுமே வந்து நான் வீடியோ போட்டு காட்டுறேன். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் 2க்கும் 3க்கும் நடுவில் 2 நெல்லிக்காய் முடிச்சு நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் போட்டிருக்கோமா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் 3 பாக்ஸ் நாட்டு, செகண்ட் லைனில் 3 பாக்ஸ் நாட்டு, நமக்கு தேர்ட் லைனில் 5 பாக்ஸ் நாட் வரும் பாருங்கள். 1 2 3 4 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு 2 நெல்லிக்காய் முடித்து 5 பாக்ஸ் நாட். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் ஆனதே நிற்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற பாக்ஸ் நாட் எல்லாமே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம 3வது லைனில் ஒரு பக்கம் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் எப்படி போடுறது தான் பார்க்குறோம். அதே தான் இருந்தாலும் நான் வீடியோவுக்கு சொல்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, புரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து 3 நெல்லிக்காய் முடிச்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டால் போதும். அந்த 3 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் நம்ம 2 போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சுக்கு சென்டர் பகுதி இங்கே பாருங்கள், 2 ஒயர் நமக்கு கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். அதேமாதிரி கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். ஸோ நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சிருக்கு. அப்படி போடும்போது நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு முடிச்சில் இங்கே ஒரு ஒயர் அனாதையாக நிற்கும். அதை நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஓகேங்களா? அதை பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே நம்ம 2 நெல்லிக்காய் முடிச்சுட்டு போட்டுட்டு இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சுன்னு ஒரு ஒயர் நமக்கு அனாதையாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம் 2. இப்போ நமக்கு இங்கே 2 நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. நம்ம இந்த 3வது லைனில் 2 தான் நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இப்போ போட்டதும் இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் நமக்கு ஃப்ரீயாக நிற்கிது. ஸோ அதை நம்ம விட வேணாம், அதை நம்ம பாக்ஸ் நாட்டாக போட்டுடலாம். இன்னும் இங்கே வந்து நமக்கு 3 பாக்ஸ் நாட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 3 பாக்ஸ் நாட்டையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம 5 பாக்ஸ் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சுலையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சோட இந்த 3 நெல்லிக்காய் முடிச்சோட சென்ட்ரு 2ம் கிராஸ் ஆகுதா? இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம். இப்போ இங்கேயும் நம்ம 2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. போட்டு இப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயர்லேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இந்த தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 4-5 பாக்ஸ் நாட் போடணும். அதையும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3வது லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி பின்பக்கமாக வச்சுக்கணும். பின்பக்கமாக வச்சுட்டு நம்ம எங்கே ஏணிப்படி முடிச்சு போடுறோமோ
அந்த நாட்டை வந்து இப்படி ஃப்ரீ பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக ஃப்ரீ பண்ணி விட்டு அடுத்தது மேல் பக்கமாக ஃப்ரீ பண்ணி விடணும். ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அங்கே இருக்கிற நம்ம ஃப்ரீ பண்ண ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு இதான் நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்பயுமே வந்து நம்ம எதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறோமோ அந்த பாக்ஸ் நாட்டில் போடக்கூடாது, அதுக்கு பக்கத்து பாக்ஸ் நாட்டில் தான் அடுத்த லைன் போடணும். இப்போ நம்ம 4th லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த இதில் தான் ஏணிப்படி முடித்து போட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பக்கத்து நாட்டில் தான் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம 4வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதுலேயும் நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 4th லைன் போட்டுட்ருக்கோம். 4th லைனில் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம். அது எங்கே போடுவோன்னா, இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல, ஸோ இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கு சென்ட்ரு பகுதியில் தான் இந்த எல்லோ கலரும் இந்த லேவெண்டர் கலரும் இப்படி மீட் பண்ணதில் இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். அப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயர் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் முடிச்சோட இந்த ஒயர் இருக்குது. ஸோ இதில் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேங்களா? இதில் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம 4th லைன் போடுறோம். 4th லைனில் நமக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு தான் நம்ம போடுறோம். அதான் இப்போ ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சோட பாக்ஸ் நாட் இருக்குல்ல, அந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுடலாம் ஒயரில். இப்போ இந்த இடத்துலையும் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனில் நமக்கு 3 நெல்லிக்காய் முடிச்சு 3 பாக்ஸ் நாட்டு. செகண்ட் லைனில் 3 நெல்லிக்காய் முடிச்சு 3 பாக்ஸ் நாட்டு. 3rd லைனில் நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சு, அதனால் இங்கே 5 பாக்ஸ் நாட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ 4th லைனில் நமக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, அதனால் இங்கே 7 பாக்ஸ் நாட் வருது. ஓகேங்களா? இப்போ 4th லைனில் நமக்கு 7 பாக்ஸ் நாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற ஒரு நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ நமக்கு 7 பாக்ஸ் நாட் வந்துருச்சு. அடுத்தது இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் நடுவில் 2 ஒயர் கிராஸ் ஆகுதுல, அந்த இடத்துல நம்ம ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். போட்டாச்சு. இப்போ இன்னொரு நெல்லிக்காய் முடிச்சோட இன்னொரு ஒயர் இருக்குது, இந்த இடத்துலையும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற பாக்ஸ் நாட்லாம் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக இப்போ போட்டே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4th லைனோட இன்னொரு பக்கம்தான் போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சும் கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது, அதில் நம்ம பாக்ஸ் நாட் போய்ட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு தான் அதையும் போட்டுடலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது இந்த நெல்லிக்காய் முடிச்சோட இந்த ஒயர் இருக்கு, அதுலேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இதே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து 5 பாக்ஸ் நாட் இருக்குது, அந்த 5 பாக்ஸ் நாட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் முடிச்சோட ஒரு ஒயரையும் பாக்ஸ் நாட் நம்ம போடணும். அடுத்தது இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகுதுல, இதில் நம்ம ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் முடிச்சில் இருக்கிற பாக்ஸ் நாட்டை போடணும். ஓகேங்களா? இந்த ஒரு ஒயரில். அதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை பாக்ஸ் நாட் வருமோ அந்த பாக்ஸ் நாட்டை போட்டு இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4th லைன் நம்ம இப்போ 4th லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5th லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போட்டுட்டு வரோம். இப்போ 5th லைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் பாக்ஸ் நாட் தான். அப்படியே நம்ம 5th லைன் அப்படியே போட்டே வரலாம். அதாவது 4th லைன் வரையும் நமக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? 5th லைன் அப்படியே நம்ம ஃபுல்லாக அந்த நெல்லிக்காய் முடிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் அந்த நெல்லிக்காய் முடிச்சில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம்.
அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே நெல்லிக்காய் முடிச்சிருக்கோம். அந்த நெல்லிக்காய் முடிச்சுட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம். இதேமாரியே நம்ம வந்து இப்போ 5th லைன் போட்டிருக்கோமா, 9th லைன் வரையும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது 4th லைன் போட்டிருக்கோம். 4th லைனில் இருந்து அதுக்கு மேலே 5 லைன், ஓகேங்களா? 5, 6, 7, 8, 9, ஓகேவா? 5 லைன்ஸ். 4th லைனில் நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து 5 லைன் வந்து நம்ம நார்மல் நாட்டாகவே ஃபுல்லாக சுற்றி போட்டு வந்துடலாம். 5 லைன் போட்டுடலாம். மேலே நான் 5 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன்.